வணக்கம் மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான தகவல் என்னன்னா, ஆதார் டாக்குமெண்ட் அப்டேட் பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். இதற்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/9/2024க்குள்ள உங்களோட ஆதார் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 நாள் தான் இருக்கு. கண்டிப்பா இதை அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டாக்குமெண்ட் அப்டேட் யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதார் வாங்கி 10 வருஷமாக எந்த ஒரு அப்டேட் பண்ணாமல் இருந்தாலும் அவங்க வந்து கண்டிப்பாக இதுக்கு அப்டேட் பண்ணணும். அதாவது நீங்கள் ஆதார் வாங்கி இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2014 உங்களுக்கு வந்து நீங்கள் ஆதார் வாங்குறீங்கன்னா, அந்த இப்போ வரைக்கும் 2024 வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே லைக் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, நேம் சேஞ்ச் பண்ணுறது, அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுறது எதுவுமே பண்ணாமல் இருந்தால் உங்களோட ஆதார் வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களோட கைரேகை எதுவுமே பதிவு பண்ணாமல் அப்டேட் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆதார் அப்டேட் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் 14 செப்டம்பர் 2024க்குள்ளே பண்ணிடணும். அதாவது இந்த 3 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை அப்டேட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி டாக்குமெண்ட் அப்டேட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு இவங்க கேட்டிருக்காங்க நம்ம அப்டேட் ப்ராசஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் லிங்க் இருக்கும். இந்த நவ் மோர்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஐடென்டிட்டிக்கும் அட்ரஸுக்கும் கொடுக்கலான்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஐடென்டிட்டி அட்ரஸுக்கு வந்துட்டு ரெண்டுத்துக்கும் ஒரே டாக்குமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, அதுக்கப்புறம் வந்து பேங்க் பாஸ்புக்கு, இந்தியன் பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட எஸ்சி எஸ்டி ஓபிசி மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு, அதுக்கப்புறம் வந்து டிசபிலிட்டி ஐடி கார்ட்ஸு, இந்த மாதிரி வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து அதாவது உங்களோட ஐடென்டி ப்ரூஃப்க்கு, அதாவது உங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு செல்லுபடி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வெறும் நேமுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களோட டிசி, மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து பேன் கார்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேருக்கு, அதாவது உங்களோட ஐடென்டிட்டிக்கு வந்துட்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு அக்செப்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், கேஸ், டெலிஃபோன், மொபைல், பிராட்பேண்ட் பில்லு, இந்த மாதிரி வந்து 3 மாதத்துக்குள்ள, அதாவது நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே வந்துட்டு உங்களோட பில்ஸை வந்து உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபாகவும் நீங்கள் இது மாற்றிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் பாஸ்புக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டு பாஸ்புக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்ட்டு, லீஸுக்கு இந்த மாதிரி அக்ரிமெண்ட் எல்லாம் நீங்கள் போட்டிருப்பீங்கல்ல, அதெல்லாம் கூட உங்களுக்கான அட்ரஸ் ப்ரூஃபாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெசிப்ட், அதாவது சொத்து வரி நீங்கள் கட்டியிருந்தாலோ அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபாக எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி, அதாவது 1 இயருக்கு முன்னாடி நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி எதனா ஒரு டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருந்தால் அதுவும் நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபாக கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நியரஸ்ட்டாக இருக்கிற ஆதார் சென்டரில் போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் என்னென்ன, அதாவது உங்களோட டாக்குமெண்ட்ஸை நீங்கள் எடுத்துன்னு போகிறப்போ ஆதார் கார்டும் எடுத்துன்னு போனோம். ஆதார் கார்டில் லிங்க் ஆன ஃபோன் நம்பர் ரொம்ப ரொம்ப மஸ்டானது. ஏன்னா அதுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு தான் ஆதாரில் வந்து அப்டேட் பண்ணவே முடியும். ஸோ ஆதார் கார்டு, ஆதாரில் லிங்க் ஆன ஃபோன் நம்பர் ப்ளஸ் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எதனா உங்ககிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக நியரஸ்ட்டாக இருக்கிற ஆதார் சென்டரில் போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. இது இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுங்க, இல்லைன்னா வந்துட்டு பிரச்சனையாயிடும். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.